பெனிகுவிக் சார், இந்த என்ன சொல்றது, இந்த மேகதாது விவகாரம் இருக்கு இல்லையா, இந்த மேகதாது விவகாரம் நீங்க இப்போ சிவகுமார் அங்க முதலமைச்சராக இருக்கிறாரு. அதை நாங்கள் ஒரு கட்டியே தீர்வோம் அப்படின்ட்டு சொல்லி இருக்கக்கூடியது. இங்க காங்கிரஸ் அரசவையில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பது, இதெல்லாம் ஏதாவது நம்பிக்கையூட்டக்கூடிய அம்சங்களாக தெரிகிறதா உங்களுக்கு? அந்த விஷயத்தில் ஒரு நல்லபடியான எதுவும் தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா ஏதாவது நடக்கும்ட்டு ஏதாவது அறிகுறி தென்படுகிறதா? வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா பழைய திமுக அரசாங்கம் இங்க இருக்கும்போது கேரளாவோடு நல்ல உறவில் இருந்தது. ஏதாவது நடந்துச்சா? முல்லை பெரியாறுல, பரம்பிக்குளம் வாலியாறுல எது நடக்கல. இங்க 2 அமைச்சர்கள் காங்கிரஸ்ல இருக்கதாலேயே ஏதாவது நல்லது நடந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது. நடக்காது. ஏன்னா பினராயி விஜயன், கேரளத்தினுடைய முன்னாள் 10 ஆண்டு கால முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு என்ன குணம் இருந்ததோ முல்லை பெரியாறுல, பரம்பிக்குளத்துல, பெருவாரிப்பள்ளம், சோழக்கடவுல, அதே குணத்தை ஒத்த ஒரு நபர் தான் நம்முடைய டி.கே. துணை முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சரை ஓவர்டேக் பண்ணி அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப முதலமைச்சர் ஆகிட்டார். ஒருவேளை மேகதாட்டு அணையை கட்ட வேண்டும் என்பதற்காக கர்நாடக காங்கிரஸ் இந்த வேலை செஞ்சுதானே எங்களுக்கு தெரியல. ஆனால் அங்க கேரளத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசும் சரி, மார்க்சிஸ்டும் சரி, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசும் சரி, பிஜேபியும் சரி, ஒரே மனநிலையில் இருப்பார்கள். தமிழகம் விதிவிலக்கு. நீங்க அமைச்சர் விஸ்வநாதன்ட்டையோ ராஜேஷ்குமார்ட்ட சொல்லி கர்நாடகத்துல போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லுங்க, நடக்குமா? நடக்காது. தோழர் சண்முகத்தை கூப்பிடுங்க. பழைய கவர்மெண்ட்ல கூட்டணியில இருந்தாங்க. தோழர் சண்முகமோ தோழர் வீரபாண்டியனோ முல்லை பெரியார் பிரச்சனையில கேரளாவோட போய் பேசுங்கன்னு சொல்லுங்க. பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. மேகதாட்டு என்பது தமிழகத்திலே 20 மாவட்டங்களில் வாழக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய ஒரு திட்டம் என்பது கர்நாடகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாதா? இல்ல இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா? பிஜேபி அங்கே ஆட்சியில் எடியூரப்பா தலைமையில் இருக்கும் போதும் அதே நிலைமைதான். இங்க இருக்கக்கூடிய பிஜேபி வாயை திறக்கல. இப்ப அங்க காங்கிரஸ் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வாயே திறக்காது. கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியில தான் 10 ஆண்டு காலம். இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வாயை திறக்கல. அப்ப இவங்க சொல்லக்கூடிய மண்ணுக்கேத்த மார்க்சியம் அப்படிங்கிறத இவங்க கடைபிடிக்காங்க, அவங்க கடைபிடிக்கணும். சார் கொஞ்சம் வெளிப்படையா பேசுவோம் சார். சார், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இருக்கு இல்லைங்க சார், அதாவது இந்த பொறுப்புடைமையை தோல் மேல போட்டு கொள்வது ஒரு பெரிய லீடர்ஷிப்பினுடைய ஒரு பெரிய அடையாளம் சார். தவறா நினைத்துக் கொள்ள வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு எந்த இடத்திலும் திரு விஜய் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு அடையாளத்தை கூட அவர் எந்த இடத்திலும் இப்போது வரை காட்டவில்லை. சரியா? விவசாயிகளுக்கு ஒரு 14,000 கோடி ரூபாய் இல்ல, நான் கேட்டு முடிச்சிடுறேன். இந்த ஒரு 14,000 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். 14 லட்சம் பேர் தான் அவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்குது. இதை செய்யலாம். ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதலமைச்சரை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் அப்படின்ட்டு நான் சொல்லல, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் சொல்றாரு. அப்போ நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்க இந்த மேகதாட்டு விவகாரம் தொடர்பாகவோ அல்லது விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி தொடர்பாகவோ அதிகாரிகள் தான் இங்க எல்லாரும் சொல்றாங்க. இங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை பற்றிய எந்த விதமான புரிதலும் இல்லை, விஷயமும் தெரியல. அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் குறித்த ஒரு 20 மாவட்டங்கள் பலன் பெறக்கூடிய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில் ஏற்கனவே ஒரு அரசு இருந்தது. அந்த அரசினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப ஒரு புதிய அரசு வந்ததுனால இந்த அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா, இல்ல அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டியது தேவையா? நான் ஒன்று சொல்றேன். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் லாங் ஃப்ரேமிங்க சொல்லுங்க சார். சண்முகம் சொல்றாரு ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுப்போம்னு சொல்றாரு. ஓகே தோழர் சண்முகம், இது ஒரு தவளக்கூடிய குழந்தை. கடந்த வாரம் நாங்க செக்ரட்டரியேட் போயிருந்தோம். பழைய ஆட்சியில் வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை சந்திக்க வேண்டுமானால் 1 வாரம் சென்னையில உட்காரணும். சரி. ஆனால் கடந்த வாரம் நேரடியா என்ன செஞ்சாச்சு, அமைச்சருடைய அந்த அறைக்கே போயாச்சு.
ஒரு எளிமை இருக்கு, கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒரு அரசாங்கம் 59 ஆண்டுகள் கழித்து புதிய அரசு இளைஞர்களா வந்து சேர்ந்திருக்காங்க. கொஞ்சம் அவங்கள நடக்க விடுவதுதான் பிறந்திருக்குது குழந்தை. நல்லது, குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்தில் விவசாய சங்க தலைவர்கள் இருக்கிறார்கள். அதிகாரிகள் தப்பு செய்யத்தான் செய்யறாங்க. அது ஒரு அமைச்சரை வெளிப்படுத்தினாரு. அதிகாரிகள் சரியா வழிகாட்டலன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேச்சு இருக்குது. நாம என்ன சொல்றோம், விவசாயிகள் கடன் தள்ளுபடியிலையும் சரி, மேகதாட்டு விவகாரத்திலையும் சரி, முதல்வர் அமைதியாக இருக்கிறார் என்றால் ஏதோ கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று ஏன் நாம் நினைக்க கூடாது? ஒன்று. இரண்டாவதாக, இந்த அரசு புதிய அரசு, நிர்வாகம் தெரியாது, எதிர்கட்சியா உட்கார்ல, ஒரு எம்எல்ஏ கூட சட்டமன்றத்துக்கு போகாம நேரடியா அரசாங்கத்தை அமைச்சாச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல விவசாய சங்க தலைவர்கள் வழிகாட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதிகாரி தப்பு செஞ்சா என்ன, 10-20 விவசாய சங்க தலைவர்கள் சேர்ந்து முதல்வரை பார்த்து ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கக்கூடிய சூழலை நாங்கள் தான் அங்கதான் உருவாக்கும். இங்க இருக்கக்கூடிய தேவதூதன் கிடையாது, ஒரு மனுஷன் தான் நம்மளை போல. அரசாங்கம் அமைந்திருக்கிறது, அதுவே பெரிய மகிழ்ச்சி. அதான் பெரிய மகிழ்ச்சி. அமைச்சர்களை போய் பார்க்க வேணுமா? காத்து கிடந்த காலம் போய் போற முன்ன அருகில போய் நம்ம பக்கத்துல ஒரு தோழராக ஒரு சின்ன ஒரு இளைஞர் கொஞ்சம் நீங்க வரக்கூடிய மனுக்களை எல்லாமும் அல்லது உங்களை போன்ற சங்கங்கள் கொடுக்கக்கூடிய கடிதங்களை எல்லாம் உக்காந்து ஒரு சிஎம் படிப்பாரு, படிச்சு தெரிஞ்சுக்குவாரு, அந்த குழந்தை கத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இதை நம்பக்கூடிய அளவிற்கு அப்பாவிகள் நாங்கள் அல்ல. ஏன்னா அதை உட்காந்து அவர்கள் படிச்சாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுசும் படிச்சுட்டு இருக்கணும். அவங்க வாழ்நாள் முழுசும் படிச்சுட்டு இருக்கணும். அவங்களால படிக்க முடியாது. அந்த கடிதம் அதிகாரிகள்ட்ட தான் போகும். ஆமா ஆமா. அதனால நீங்க கொஞ்சம் யதார்த்தமா நீங்க கொஞ்சம் பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல, யதார்த்தமா தான் பேசிட்டு இருக்கிறேன். நாங்க நிலைமையை பாக்குறோம். ஒரு செக்ரட்டரியேட்டுக்கு போனா ஒரு உரிய பச்சை துண்டுக்காரர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுது. முதல்ல இரண்டாவதாக ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம், 400 மீட்டர் ரோட்டை போடணும்னு நாங்க சொல்றோம் அமைச்சர்கிட்ட. அடுத்த நாள் கம்பத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு என்ன செய்யறோம், 400 மீட்டருக்கு நடந்து போறோம் 5 கிலோமீட்டர் போறோம். அப்ப அறிவுறுத்தல் கொடுக்கும் போது அது நடக்கிறது. கம்ப சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகநாத் மிஸ்ரா 4.5 கிலோமீட்டர் வர பகுதி வழியாக எங்களோட நடந்து வந்து அந்த ரோட்டை போடணும், விவசாயிகளுக்கு இது மிக முக்கியமான ரோடுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அப்போ செக்ரட்டரியேட்ல போய் நாங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. நல்லது. இதுல யதார்த்தமா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அது தவழ்ந்து கொண்டிருக்கிறது. விவசாய சங்க தலைவர்கள் போய் கையை பிடிச்சு தூக்கி நடக்க வைக்கணும் தானே தவிர நாம வந்து குறை சொல்லியோ 5 வருஷத்துக்கு இந்த அரசாங்கம் தான் இருக்க போகுது. 5 வருஷத்துக்கு இருக்க போகுது. மகாராஷ்டிரா வழிகாலத்தில் காமிக்கிறோம். நாம மகாராஷ்டிரத்தில் அவர்கள் அனுபவம் பெற்றவர்கள், இங்கே அனுபவ குறைவு இருக்கிறது. நேரடியாக முதலமைச்சராக இருக்கிறார், எம்எல்ஏ கூட அனுமதி. அப்படித்தான் நம்ம இதை அணுகணும். ஒரு தாயுள்ளத்தோடு விவசாய சங்க தலைவர்கள் என்ன செய்யணும், இந்த பிரச்சனையை பார்த்தா மட்டும்தான் நமக்கு தீர்வு இருக்குதே தவிர நாம எடுத்தவன நாமளும் ஆக்ரோஷமா போர்க்குணத்தோடு இருந்தோம்னு சொன்னா அந்த அரசு என்ன செய்யும், அது தவழக்கூடிய குழந்தை தவழ்ந்துகிட்டே தான் இருக்கும். அதை நடக்க வைப்பது நம்முடைய பொறுப்பு அப்படிங்கிறது. ஓகே சார், ஓகே. ஜூன் 12ஆம் தேதி நம்ம வந்து மேட்டூர் அணையை திறக்கணும், சரியா? இந்த மேகதாட்டு அணை கட்டுவதற்கான முயற்சியில் இறங்கினால் கூட 20 மாவட்டங்கள் பாதிக்கப்படும். வேளாண்மை மட்டுமல்ல, குடிநீரும் பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. இது என் மண் என் நீர் என் உரிமை அப்படின்ட்டு பாத யாத்திரை சென்ற ஒருவர் இன்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராகிவிட்டார். அவர் பெயர் DK சிவகுமார். அவர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால சொன்ன ஒரு வார்த்தையை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். விஜய் வந்து இன்மெச்சூர்டு பொலிட்டீஷியன், அவருக்கு எதுவுமே தெரியாது, அவரை பத்தி எல்லாம் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை அப்படின்ட்டு அவர் சொன்னாரு, சரியா? முதலமைச்சரான பிறகு போன்ல பேசினாரு, அது வேற கதை. ஆனா அவர் தேர்தலுக்கு முன்பாக, வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக சொன்னதுதான் அவரோட ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட். பவர் வந்த பிறகு பேசுறதெல்லாம் பம்மாத்து வேலை, சரியா? அதனால உச்ச நீதிமன்றம் சார், உச்ச நீதிமன்றம் இந்த காவிரி நீரை வந்து நீ 25,000 கன அடி கொடுக்கணும்னு சொல்லுது, தரமாட்டேங்கிறாங்க கர்நாடகா.
20,000 கொடுன்னு சொல்லுது, தரமாட்டேங்கிறாங்க. 15,000 கொடுங்கிறாங்க, தரமாட்டேங்கிறாங்க. 10,000 கொடுங்கிறாங்க, தரமாட்டேங்கிறாங்க. 5,000 கொடுங்கிறாங்க, தரமாட்டேங்கிறாங்க. கடைசியில சரி 2,000 கன அடி கொடுப்பா அப்படிங்குது, சரி தரேங்கிறாங்க. இதுதான் நிலைமை சார். ஆமா, இது கிட்டத்தட்ட 6 முறைக்கு ஞாபகம் கரெக்ட், நான் அதை கவுண்டா சொன்னேன்னு நினைக்கிறேன் சார். இதுதான் இந்த காவிரி டிஸ்பியூட்லையும் இந்த மேகதாது விவகாரமும் இது எல்லாம் பின்னி பிணைந்த விவகாரம்னு வச்சுக்கோங்களேன் சார். இதை வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு லீடராக, ஒரு தலைவராக, ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸை வைத்துக்கொண்டு திரு விஜயால் மாற முடியுமா சார்? மாறக்கூடிய நேரம் வரும்போது கண்டிப்பாக மாறித்தான் ஆக வேண்டும். ஓகே, ஆக வேண்டும். அதுக்கான சூழலை விவசாய சங்கங்கள் உருவாக்க வேண்டும். ஓகே, அதிகாரிகளை நம்பக்கூடாது, காங்கிரஸ் அமைச்சர்களை நம்பக்கூடாது. இந்த மண்ணினுடைய, அவர் சொன்னார் பாருங்க, எனது மண் எனது நீர், டி.கே. சிவகுமார், அந்த நிலை இங்கே வரணும். அது யார் கையில் கேட்டா, இங்க பச்சை தொண்டு போட்டுட்டு இருக்க விவசாய சங்க தலைவர்கள் முதலமைச்சரை எதிரியாக பார்க்காமல், அல்லது அவர் கத்துக்குட்டித்தனமாக சில வேலைகளை செய்கிறார் என்று பார்க்காமல், தாயுள்ளத்தோடு போய் கர்நாடகமும் கேரளமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை முதலமைச்சருக்கு விளக்குவதற்குண்டான சூழலை உருவாக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், உச்ச நீதிமன்றம் என்கிற ஒரு அமைப்பு, நாட்டினுடைய மிகப்பெரிய நீதி பரிபாலன அமைப்பு, அந்த அமைப்பு சொல்லக்கூடிய எந்த உத்தரவையும் கர்நாடகாவும் ஏற்றுக்கொள்ளாது, கேரளாவும் ஏற்றுக்கொள்ளாது. கேரளா ஏற்றுக்கொள்ளாது. 2006 2014 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இந்த கையில இருக்கு. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், முல்லை பெரியார் அணையில 146 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்தலாம். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு வருஷம் 10 வருஷம் ஆகி போச்சு சார். ஜட்ஜ்மெண்ட் நிறைவேற்றல. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்புல கேரளாவை சேர்க்க கூடாது, கேரளாவை சேர்த்திருக்க கூடாது. ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த தவறை பண்ணியது. காவிரியில தண்ணி வருவதற்கு காரணம் வயநாடு மாவட்டம். ஆனால் அந்த வயநாட்டுக்கு தண்ணி எங்க இருந்து போகுது? நீலகிரி மாவட்டம் மோயாறுல இருந்து போகுது. அதை நாம சொல்லல. கேரளாவுக்கு கொடுத்தோம், கேரளாவுக்கு கொடுத்தோம். அப்ப அது பரம்பரையா ஆண்ட கட்சிகளே அந்த தவறத்தான் செய்தாங்க. அப்ப இது புதிய அரசு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கான சிக்கல் நீர் சிக்கல் தான். ஆந்திராவுல பிரச்சனை இல்ல, கர்நாடகாவிலும் கேரளாவிலும் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகள் அந்த பகுதி வாரியாக இருக்கக்கூடிய விவசாய தலைவர்கள் பட்டியல் போட்டு முதல்வர்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைத்து ஒரு எதிர்ப்புணுவை உருவாக்காவிட்டால் நம்ம சண்டை போட்டு புண்ணியம் இல்ல. ஏனென்று கேட்டா பாக்குறோம், நாம சின்ன சின்ன குழந்தைகள் அமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம அனுபவம் உள்ளவர்கள் நீர் சிக்கல்களை குறித்து சொல்லாவிட்டால் இந்த கர்நாடகா என்ன செய்யக்கூடிய நாங்க அடிக்கல் நாட்ட போறோம்னு சொல்லியிருக்காரு டி.கே. சிவகுமார். ஒரு மாநில முதல்வர் உன்னுடைய சாவரின்டி நீ அடிக்கல் நாட்ட போகிறேன் என்று சொல்கிறாய். இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாவரின்டி இருக்கு. எல்லா ஸ்டேட்டும், எவரி ஸ்டேட் ஹஸ் ஓன் சாவரின்டி. அம்பேத்கர் சொல்றார், டாக்டர் அம்பேத்கர். அதுபடி நாம் என்ன சொல்றோம்? காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்புல முடிஞ்சு போச்சு. உனக்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரை நீ பயன்படுத்து, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரை நாங்கள் பயன்படுத்துவோம். இதை மீறும் போது அது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட், நடவடிக்கை எடுக்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட். எனக்கு தெரிந்து 2014 இருந்து கேரளா மேல இது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு கண்டெம்ட் ஒண்ணு கூட நடத்தலையே சார், நடத்தலையே. அப்ப நாங்க அப்ப முதலமைச்சரை நாம் குறை சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் மாசம் ஒண்ணு ஆகல, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் ஒருத்தர் முதலமைச்சராக நடக்காது. 90 வயசுல தான் முதலமைச்சராக முடியும். மக்கள் விருப்பப்பட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, முதலமைச்சராகி இருக்கிறாரு. இந்த பழம்பெருமை வாய்ந்த விவசாய சங்கங்கள், எங்களுடைய அண்ணன் ரவீந்திரன், ஐயா ஈசன் முருகசாமி, பி.ஆர். பாண்டியன், ஐயா கண்ணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் என்ன செய்யணும்? முதல்வரிடத்துல ஒரு பிரபகண்டாவை கொடுத்து, இவ்வளவு சிக்கல் இருக்கு கர்நாடகத்துக்கு நமக்கும், இவ்வளவு சிக்கல் இருக்கு கேரளாவுக்கு நமக்கும் அப்படிங்கிற பிரபகண்டாவை முதல்வரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய நாளை நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டேன். ஓகே, ஆனா அரசாங்கத்திற்கு தயாராக இல்லை. பென்னி குயிக் சார், எங்களுக்கு என்ன வருத்தம் தெரியுமா? இப்ப நீங்க குழந்தைங்க எல்லாம் அமைச்சர்கள் ஆயிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, மக்கள் விருப்பப்பட்டு இவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள் சொன்னீங்க. மாதம் இன்னும் 1 கூட ஆகவில்லை, இவர்கள் கற்றுக்கொண்டு செய்வார்கள்னு சொன்னீங்க. ஆனா இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஒரு 52 வயது நிரம்பிய ஒருவருக்கு
இந்த மேகதாட்டு விஷயம் குறித்து தெரியல அப்படிங்கிறது அவமானத்திற்கு உரிய ஒன்று சார். தெரியலன்னு சொல்லல. ஆமா சொல்லல. ஆமா, தெரியலன்னு சொல்லல. அதனால கற்றுக்கொண்டுதான் நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்க தாயுள்ளத்தோடு போய் நீங்க வேணா ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. இது பிரம்மாஸ்திரமும் நாகாஸ்திரமும் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது ஒண்ணும் பஞ்சுமெத்த சேர் கிடையாது சார். இல்லன்னா பேசுவார், முதல்வர் பேசுவார், பேச வைப்போம். நன்றி.